சென்னைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகிய கிராமம் மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மன்னிவாக்கன்ற இடத்துல இருக்கும். இது பாருங்கள், இடத்துல எத்தனை மாடுகள் பாருங்கள் மேயுது. தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜும் பக்கத்தில் தான் இருக்குது. பசுமாடுகள் பாருங்கள் எவ்வளோ மேயுதுன்னு பாருங்கள். சென்னையில் இப்படி ஒரு லொக்கேஷன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இத்தனை மாடுகள் மேயுதுன்னு பாருங்கள். இதுக்கு அப்படியே அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா ஒரு நெல் வயல் இருக்குது. ஒரு நெல் வயல் இல்லைங்க, ஒரு பெரிய நெல் ஏக்கர் கணக்கில் நெல் வந்து விளைவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஏரி பாசனம் தான் பாயுதுன்றாங்க. அதையும் நான் இப்போ காட்டுறேன். இதுவும் வந்து முன்னாடி பயிர் செஞ்சிட்டு இருந்த இடம் தான். இப்போ வந்து வெறும் பொட்டல் காடாக இருக்குது. சீமை கருவேல மரங்கள் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு வேலை மரம், அது பாருங்கள் பெரிய முள்ளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காஞ்சிருக்கு. இது வேலை மரம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து இதுவும் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். இது வந்து கருவேல மரம், இது வந்து சீமை கருவேல மரம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். கருவேல மரம் இப்படி இருக்கும், இது வந்து சீமை கருவேல மரம். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இலைகள் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. சீமை கருவேல மரம் கொஞ்சம் எல்லோ கலரில் பூ பூக்கும். காய் பாருங்கள், அது வந்து பழுத்ததுன்னா எல்லோ கலரில் மாறிடும். இது வந்து வெள்ளை கலரில் காய் பிடிக்கும், ஆனால் காய் இந்த மரத்தில் எதுவும் இல்லை. இப்போ நிறைய வாகை மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த பக்கமாக போனால் தான் நெல் தோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த பக்கமாக போகிறேன். சைடு பாருங்கள் எவ்வளோ ஏக்கரில் நெல் பயிரிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சைடு தெரிகிற மலை தான் நம்ம குன்றத்தூர் மலை. சென்னை முருகன் கோயில் மலை கோயில்னால் குன்றத்தூர் தான். ஸோ அந்த மலை அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், ரொம்ப தூரத்தில் தெரியும் அங்கே. ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற நெல் தோட்டம். சென்னையில் இப்படி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்கள் எவ்வளோ பரப்பளவில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கர் வந்து நெல் தோட்டம். இது ஃபுல்லாகவே நெல் தோட்டம். அங்கே தெரிகிற அந்த மலை தான் வந்து குன்றத்தூர் மலை, முருகனோட மலை அங்கே தான் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஏக்கரே இருக்குங்க. 100 ஏக்கர் நெல் பயிரிட்டுருக்காங்க. இது வந்து ஏரி பாசனத்தில் இந்த விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வருஷத்துக்கு 2 போகம் வந்து நெல் விளையுமா. ஒரு போகம் வந்து சும்மா தோட்டத்தை வந்து அதை வந்து ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. ஸோ மீதி 2 போகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் வந்து இதில் பயிர் வைக்கிறதா சொல்கிறாரு. இதில் வந்து நெல் இப்போது இன்னொரு 30 நாளில் வந்து நெல்லை வந்து அறுவடை செய்யலாம். இதுதாங்க சென்னை பக்கத்தில் ஒரு அழகான நெல் பூமி. தேங்க்யூ.